ஏதோ ஒரு சம்பவத்துக்கு ஒரு முடிவு ஒருத்தர் முடிவு பண்றாங்கன்னா, அவங்க எங்க இருப்பாங்க? அது உள்ளூர்லயே இருந்துகிட்டு அந்த சம்பவத்த பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு இல்லையா? மெட்ராஸ்ல இருக்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கலாம். அவர் எப்படி ஆஃபீஸ்ல இருப்பாரு? அவரு ஒரு மீட்டிங் சம்பந்தமான பேசுறாரு. ஒரு ரயல்ஸ் கிளப்போ, ரோட்டரி கிளப் சம்பந்தமா முதல்ல உட்கார்ந்து பேசுறாங்க. அடுத்தது கட்சிக்காரங்கள்ட்ட பேசுறாரு அவர். அப்படியே அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 3, 4 நாள் அவர் தூக்கம் இல்லாம வேலை பார்க்குறாரு. சிஎம் வந்துட்டு போறாங்க. அடுத்தது எல்லா விஐபியும் வராங்க. அவர் தான் ரிசீவ் பண்றாரு. காயமடைந்தவர்கள் வீட்டெல்லாம் போய் பார்க்குறாரு. புரியுதுங்களா? நீங்க எவ்வளோ சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவர் இறங்கி ஓடல, ஒளியல. நீங்க தான் ஓடி ஒளிஞ்சு போய் கிட்டத்தட்ட 40 நாள் வெளியவே வரல. அதனால இந்த இந்த சம்மன் விஷயத்தை சொல்றேன் நானு. சம்மன் வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். சிபிஐ இவங்க கேட்ட சில சந்தேக கேள்விகளை அவங்க கேட்பாங்க. "ஏன் அன்னைக்கு அங்க இருந்தீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. சிபிஐ உங்கள்ட்ட கேட்டிருக்கும்ல. ஏங்க டிசம்பர் 13ஆம் தேதி நடத்த வேண்டிய பொதுக்கூட்டத்த நீங்க ஏங்க செப்டம்பர் 27ஆம் தேதி நடத்துனீங்க? ஏன் உடனே மாத்துனீங்க? முப்பெரு விழாவ பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிட்டீங்க. உங்கள செந்தில் பாலாஜி ஒருத்தர டேமேஜ் பண்ணணுங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன் தான் விஜய். ஏங்க எங்கேயுமே டான்ஸ் கூட ஆடல. டான்ஸ் ஆடுனாருங்க அவரு. மேல ஏறி டாப்ல நின்னுகிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனாரு. அப்ப எவ்வளோ ஒரு வக்கர புத்தி உனக்கு இருக்கணும்?